எஸ்ஐஆரில் இங்கே இருக்க ராயபுரத்தில் இருக்க முஸ்லீம்களை தூக்குறீங்க, இந்த மண்ணிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் தூக்குனீங்க. வெளிநாட்டு வாக்குரிமை பெற்றவனு கிரீன் கார்டு வாங்கினவனுக்குலாம் இங்கே வாக்களிச்சிருக்கிறாங்களா? அப்போ என்ன நடந்துச்சு? இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டார், அதர் ஸ்டேட்டில் நடக்குதுன்னு. இதைத்தான் மம்தா பானர்ஜி கேட்டாங்க. நீங்கள் இவிஎம்லேருந்து ஓட்டு போடுற முறையிலேருந்து இந்த ஓட்சோரியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்படலாமா? அப்படி இப்படி நாங்கள் இப்போ பாருங்கள், வெளிநாட்டில் 25 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுக்கிறது? விஜய்க்குன்னு ஓட்டு போட்டவங்களுடைய விழுக்காடு குறைவாக தான் இருக்கும், 10லேருந்து 15 விழுக்காடு. விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பாருங்களேன், விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் தான். குழந்தைங்கனாலே விஜய் தான், பெண்கள்னாலே விஜய் தான், முஸ்லீம்னாலே விஜய் தான், கிறிஸ்டினாலே விஜய் தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜய் தான் வரணும். இந்த கான்செப்ட் இந்த தியரி தொடர்ச்சியாக ஒரு 1.5 மாதமாக இயக்கப்படுது. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களே விஜய்காண்டி தான். கோயம்பேடில் கூட்டம் கூடுதுன்னா அது விஜய்காண்டி தான். வேட்பாளர் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை, தகுதி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, தரம் தேவையில்லை, எதையுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க. விசில்னு ஒரு சின்னம், யாரா கேண்டிடேட்டு தெரியாது, எதுக்கு போட்ட விசில். தலித் ஏழில்மொழியை நான் நிப்பாட்டுறேன் ஜெயலலிதா சொன்னப்ப, இவர் ஒரு தலித், ஓட்டு போடணும் நீ அப்படின்னு கட்சிக்காரங்களையும் பொதுமக்களையும் கேட்டப்ப, அவர் தலித்துன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு கல்லரும், ஒவ்வொரு முத்தரையரும், ஒவ்வொரு நாடாரும் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் யார் வேட்பாளர்னே தெரியாது, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணு சின்ன பசங்களா, நான் ஒரு பறையருக்கு வாக்களிக்கிறேன், பொது தொகுதி, ஒரு தலித் வர வேண்டும், இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு வாக்களிக்கிறேன், சாமானியன் வர வேண்டும் தான் ஓட்டு போடல. அது ரொம்ப சாவாசமாக பார்த்தீங்களா, ஏழை எளியவர்கள் சாமானியர்களும் சொல்லுகிறாங்க. என்ன செய்ய, ஜனநாயகம் இங்கே மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒரு ஜோசியர் எப்படிங்க நாத்திகராக இருக்க முடியும்? இப்போ கடவுள் இல்லைன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள நீ ஏமாத்துற. அப்போ உனக்கு சொல்கிறார், முருகனுக்கு ஒரு சக்தி இல்லைங்கிறார். இதை ஒரு பெரியாரிஸ்ட் உட்காந்து சொல்லியிருந்தா நீ நேரம் ஆர்எஸ்எஸ் என்ன பிரச்சனை பண்ணிடுவோம். ஸோ இவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க கட்சி தலைவர்களை கூட ஓரங்கட்டி வச்சுட்டு புது தலைவர்களை உருவாக்குவாங்க. அந்த வகையில் இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ இந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதுவும் அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பிம்பத்தை இந்திய அளவில் விஜய்க்கு கட்டமைக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வாப்தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் ஜீவசகாப்தன் நண்பர் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கி இந்திய குடியுரிமை இல்லாத ஒரு 25 பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னு கைது பண்ணப்பட்டிருக்காங்க. பொதுவாக இந்தியாவிலேருந்து வெளியே போனவங்க வெளிநாட்டு குடியுரிமை வாங்கின பிறகு இந்திய குடியுரிமை அவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுது. அப்படிப்பட்டவங்க வாக்களிக்கக்கூடாதுன்றது பொதுவான சட்டம் ஆனால் அவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் சீர்திருத்தத்தில் இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் வாக்கு இழந்துட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ தீவிரமாக நடந்த பிறகு இதாக நடந்திருக்கு. அதோட தீவிரத்தை நம்ம சந்தேகப்பட வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்காக வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம். அதாவது நல்லா கவனித்து பாருங்கள், விஜய்க்குன்னு ஓட்டு போட்டவங்களுடைய விழுக்காடு குறைவாக தான் இருக்கும், 10லேருந்து 15 விழுக்காடு. விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போகிறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் பாருங்களேன், விஜய் தான் ஓட்டு போடுவாங்க, விஜய் தான், குழந்தைங்கனாலே விஜய் தான், பெண்கள்னாலே விஜய் தான், முஸ்லீம்னாலே விஜய் தான், கிறிஸ்டினாலே விஜய் தான், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, விஜய் தான் வரணும். இந்த கான்செப்ட் இந்த தியரி தொடர்ச்சியாக ஒரு 1.5 மாதமாக இயக்கப்படுது. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களே விஜய்காண்டி தான். கோயம்பேடில் கூட்டம் கூடுதுன்னா அது விஜய்காண்டி தான். ஊருக்கு போகிறாங்கனாலே விஜய்க்கு ஓட்டு போட தான். பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டாலே விஜய்க்கு ஓட்டு போட தான். இந்த கான்செப்ட் ரீல்ஸ் மூலமாக திருப்பி திருப்பி பரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயோட கூட்டத்தில் 2 பொம்பளைங்க கண்டிப்பாக அழுவாங்க. பார்த்து சந்தோஷப்படுறதை புரிஞ்சுக்க முடியும். அழுகிறதுக்கு என்ன, ஏன் அழுகுறாங்க? அப்போ விஜய் அந்த இடத்துல ஒரு கடவுளாக முன்னிறுத்துறாங்க. ஒரு கடவுளை கண்ட பக்தை போல விஜய் நான். கடைசியில் பார்த்தா எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, எல்லாம் அம்பலமாச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஆதவர்ஜனா போன்றவர்கள் கொண்டு நிப்பாட்டிட்டு 50 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரை அழ வைக்கிறது. 5 பேர் அழுதாங்கன்னா மீதி இருக்க பெண்களும் ஏதோ ஒன்றுன்னு அதுகளும் அந்த பெண்களும் அழுவாங்க. இப்படித்தான் இது பரப்பப்பட்டது. இது ஒரு சாணக்கிய தந்திரம். அதாவது ஒரு பிம்பம் இருக்கிற மாதிரியான காண்பிக்கிறது. விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்களிடம் அது பிரச்சாரம் செய்யப்பட்டது. நீ விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் அப்பாட்ட கேளு, உங்கள் தாத்தாட்ட கேளு அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர் மட்டும் வாக்களிக்க போகிறாங்கன்னு. கிடையாது.
5 வயசு குழந்தை இதில் ஓட்டு போட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசு தாத்தா மூலமாக, 7 வயசு குழந்தை அவங்க அப்பா மூலமாக ஓட்டு போட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். வேட்பாளர் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை, தகுதி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, தரம் தேவையில்லை, எதையுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க. விசில்னு ஒரு சின்னம், யாரா கேண்டிடேட்டு தெரியாது, எதுக்கு போட்ட விசில். இப்படியாக கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 15,000 30,000 வாக்குகள் விழுந்திருக்கு. இப்படி மட்டுமே ஒரு ஓட்டில் நிறைய பார்ப்பாங்க. திண்டுக்கல்ல மாயத்தேவர் அதிமுக எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது புன்முத்துராமலிங்கத்தை போட்டிருக்க வேணாமோ அப்படின்னு கலைஞர் யோசித்தார். போட்டனால தோத்தமோன்னு. எம்ஜிஆர் வந்து சேடப்பட்டி முத்தையா வேணாம்ப்பா, தோத்துருவோம், நீ மாயத்தேவரை கொண்டு வா, திண்டுக்கலுக்கு அவர் தான் கரெக்டுன்னு. ஒரு கேண்டிடேட் செலெக்ஷனில் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவ்வளோ யோசிக்கிறாங்க. ஒரு பொது தொகுதியில் தலித் நிப்பாட்டி நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாங்க. ஒரு கேண்டிடேட் முகம்ங்கிறது தேவை. ஒரு வன்னியர்கள் பெரும்பான்மை இடத்துல பொன்முடியை கொண்டு வந்து கலைஞர் உருவாக்குறாரு. இந்த மாதிரியெல்லாம் திட்டமிட்டு இது பண்ணி அவங்க கொண்டு வந்து பண்ணாங்க. மக்களுக்கு அந்த அரசியல் இருந்தது. நீ ஏன் இவனை வேட்பாளரை போட்ட, இவனையே மாவட்ட செயலாளரை போட்ட, இவன் யாரு தெரியும், இப்படி பேக்ரவுண்டு குறித்து மக்கள் கேள்வி கேட்டாங்க. கலைஞரையும் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் செயல்பட வைத்தது மக்கள். அவங்களா முடிவெடுக்கலை. திருச்சியில் இவனை தான் போடணும், விழுப்புரத்தில் இந்த கேண்டிடேட் தான் போடணும், ஸ்ரீபெரும்புதூரில் மாற்றி போட்டுறாதையா எப்படின்னு திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரையுமே அலர்ட் பண்ணது மக்கள். மக்களுடைய மனநிலை, வாக்களிக்கும் முறை, ஓட்டிங் பிஹேவியர், ஓட்டிங் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இந்த முறை வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. விஜய்ங்கிற முகம் போதும், ட்ரம்ப்புங்கிற முகம் போதும், புஷ்ங்கிற முகம் போதுங்கிற அதிபர் தேர்தல் கான்செப்ட் வந்துருச்சு. என்னுடைய தொகுதிக்கு இவர் சரியா, என்னுடைய தொகுதிக்கு இவர் யாரு, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனா, இப்படிலாம் கேட்பாங்க மக்கள். நீ அண்ணா நகர்காரனை கொண்டு வந்து ஆயிரம் விளக்குகள் நிப்பாட்ட வைக்கிற, இப்படி கேட்பாங்க. பக்கத்து தொகுதிக்காரை மாறினாலே கேள்வி கேட்பான். என் ஏரியாவில் வந்து அவன் போட்டி போடுறான் தெரியுமா, இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியும், நான் ஊருக்காரன். இங்கே அப்படி தேவையே இல்லையே. நீங்கள் யாரை வேணாலும் தூத்துக்குடியில் நிப்பாட்டலாம், யாரை வேணாலும் காயாப்புல நிப்பாட்டலாம், யாரை வேணாலும் போய் நீங்கள் நீடூர்லேயோ திருவாரூர்லேயோ சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எங்கே வேணாலும் யாரை நிப்பாட்டலாம். ஆனா பெண்ணா தேவையில்லை. ஆனா பெண்ணான்னு தெரியாமல் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதை வந்து விஜய் ஆதரவாளர்கள் எப்படி பெருமையாக பேசுகிறாங்கன்னா, சாமானிய மக்களை நாங்கள் அரசியல்படுத்தினோம், ஓட்டு போட்டவங்க சாமானிய மக்களுக்கு போடலை. தலித் ஏழில்மொழியை நான் நிப்பாட்டுறேன் ஜெயலலிதா சொன்னப்ப, இவர் ஒரு தலித், ஓட்டு போடணும் நீ அப்படின்னு கட்சிக்காரங்களையும் பொதுமக்களையும் கேட்டப்ப, அவர் தலித்துன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு கல்லரும், ஒவ்வொரு முத்தரையரும், ஒவ்வொரு நாடாரும் ஓட்டு போட்டாங்க. அதுதான் வெற்றி. ஒரு தலித் சமூகத்தை பொது தொகுதியில் நிப்பாட்டின ஜெயலலிதா அம்மையார், அவர் என்ன ஜாதின்னு மறைக்கல, அவர் மூஞ்சியை மறைக்கல. தலித் ஏழில்மொழி யாரு தெரியுமில்ல, பாமக இருந்து தலித் இந்த சமுதாயம், ஆமா இந்த பொது தொகுதி ஒரு எஸ்சியை நிப்பாட்டியிருக்கேன் அப்படிங்கிறப்ப கல்லர், முத்தரையர், அகமுடையர்னு திருச்சியில் இருந்த ரெட்டியார் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அது வெற்றி. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கவுண்டர்களும் தெலுங்கு செட்டியார்களும் இருந்த பகுதியில் ஒரு தலித் சீட்டி தண்டமானியை போய் கலைஞர் நிப்பாட்டி வெற்றி பெற வச்சார். அதுதான் சாமானியர்களின் வெற்றி, தலித்துகளின் வெற்றி, இந்த சாதிய சமுதாயத்தின் சவுக்கடி. அவங்கள நிப்பாட்டி நான் ஜெயிக்க வைக்கிறேன் பாரு. நீங்க யாரு வேட்பாளர்னே தெரியாது, ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணு சின்ன பசங்களா, நான் ஒரு பறையருக்கு வாக்களிக்கிறேன், பொது தொகுதி ஒரு தலித் வர வேண்டும், இந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு வாக்களிக்கிறேன், சாமானியன் வர வேண்டும்னா ஓட்டு போடல. அது ரொம்ப சாவாசமா பார்த்தீங்களா, ஏழை எளியவர்கள் சாமானியர்களும் சொல்லுகிறாங்க. என்ன செய்ய, ஜனநாயகம் வந்து இங்கே மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னமோ நடந்துருச்சு. இந்த இதில் தான் நீங்கள் இந்த வெளிநாட்டு பார்க்கணும். அப்போ இது என்ன நடந்திருக்கு, எப்படி அவங்க வாக்களிச்சாங்க. எஸ்ஐஆரில் இங்கே இருக்க ராயபுரத்தில் இருக்க முஸ்லீம்களை தூக்குறீங்க, இந்த மண்ணிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்கள் தூக்குனீங்க. வெளிநாட்டு வாக்குரிமை பெற்றவனு, கிரீன் கார்டு வாங்கினவனுக்குலாம் இங்கே வாக்களிச்சிருக்கிறாங்களா. அப்போ என்ன நடந்துச்சு, எனக்கு என்னமோ அதெல்லாம் சந்தேகமாக இருக்குது. இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டார், அதர் ஸ்டேட்டில் நடக்குதுன்னு. இதைத்தான் மம்தா பானர்ஜி கேட்டாங்க. நீங்கள் இவிஎம்லேருந்து ஓட்டு போடுற முறையிலிருந்து, இந்த ஓட்சோரியிலிருந்து எல்லாமே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. மிஷினில் டவுட் இருக்குது, ஓட்சோரி நீ வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கு டவுட் இருக்குது. ஒரு வீட்டில் 15 பேர் தங்கியிருக்கான்னு கணக்கு வருது, கடைசி பார்த்தா வெஸ்ட் பெங்கால்காரன் கர்நாடகத்தில். ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு சொன்னாரா இல்லையா. இந்த சந்தேகங்களை தான் நம்ம எஸ்ஐஆர்லேருந்து எல்லாத்துலையும் எழுப்பணும். அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சந்தேகப்படலாமா அப்படி இப்படி. நாங்கள் இப்போ பாருங்கள், வெளிநாட்டில் 25 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுக்கிறது. இப்போ நம்ம என்ன நடக்குது நம்மளை சுற்றிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போன்றவர்கள் இன்னும் வீரியமாக ஜனநாயகத்தை மக்களுக்கு போதிக்கின்ற வகையிலும் அரசை நோக்கி கேள்வி துணிச்சலாக எழுப்புகின்ற நிலைக்கும் மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியலையே, என்ன நடந்திருக்குன்னே தெரியலையே. இவங்க ஏன்னா இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. விஜய் தான் தமிழ்நாடு, விஜய் தான் இந்தியா. அந்த இப்போ ஒரு ஜோசியக்காரர் விஜய் தான் இந்தியான்ட்டார். பிரதமரே அவர் தாங்க. இன்னும் 65-55 வருஷத்துக்கு அவர் மட்டும்தான் இருப்பாருங்கிறாங்க.
ரொம்ப ஓப்பனாக ஒரு சர்வாதிகாரத்தை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க. நிரந்தர முதலமைச்சர் அதாவது நிரந்தர முதலமைச்சர்னு ஜெயலலிதா அம்மையாரெல்லாம் சொல்லும்போது விமர்சனமாச்சு. ஜனநாயகத்தில் அது தப்பான வார்த்தை. நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பிரதமர்னா இப்போ ஜனநாயகத்துக்கு என்ன இருக்குது? காமராஜர் தோற்று போனப்போ ரேடியோ பெட்டியை போட்டு உடைக்கிறார் ஒரு தொண்டர். காமராஜர் திட்டுறாரு, ஏன் உடைக்கிறேன்னு. இதுதான் ஜனநாயகம். நானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு தேர்தல்? நானே முதலமைச்சர்னு உட்காந்துட்டே இருக்கலாமா? அடுத்தவன் வரணும். நான் தோக்குறதும் அவன் ஜெயிக்கிறதும் தான் ஜனநாயகம். எவ்வளோ அழகான விளக்கம் காமராஜர் ஐயா தந்தார். அதே போல் அண்ணா தோற்றுருக்காரு. ஆனால் இவங்க இனிமே நாங்கள் தான், இந்தியாவே நாங்கள் தான். ஒரு முதன்முறை வந்திருக்கிறாங்க, அதுவும் மெஜாரிட்டி கிடைக்கல. இவங்க ஓட்டு கேட்டதே 5 வயசு 6 வயசு குழந்தைங்க மூலமாக வந்துருச்சு. அந்த ஓட்டிங் பிஹேவியரையே மாற்றிருக்கிறாங்க. இதை சட்டப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. சட்டப்படி 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. அப்போ அவர்களிடம் ஓட்டு கேட்பது எப்படி சரியாக இருக்குங்கிற தார்மீக கேள்வியெலாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றவாங்க. அப்போ தாத்தா பாட்டி வயசானவங்க பல பேர் ஓட்டு போட்டுட்டு இப்போ முழிக்கிறாங்க. டிஎம்கே ஜெயிச்சிரும், இருந்தாலும் விசிலுக்கு போட்டோம்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, பேத்தி கேண்டி போட்டேன், பாட்டி கேண்டி போட்டேன். ஸோ இது வேறு மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் உருவாக்கி ஏதோ கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான் அரசு. நான் கேட்பது இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது தான் நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு ஜோசியக்காரர் வர்றாரு, இவர் தான் பிரதமருங்கிறாரு, எனக்கு முன்கூட்டியே தெரியும், இவர் தான் 55 வருஷம் இருப்பாருங்கிறாரு. அவர் என்ன கடவுள் நம்பிக்கை இல்லை, விஜய்க்கு ஜோதிட நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஆனால் ஜோதிடத்தை வச்சு தான் ஆட்சி நடக்குங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறது தான் நடக்குங்கிறாங்க. எனக்கு மோடியை தெரியுங்கிறாங்க. கேட்டால் விஜய் எனக்கு பிஜேபி எதிரிங்கிறாரு. எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாருங்கள். பிஜேபிக்காரர் ஒருத்தர் ஜோசியக்காரர் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த பிஜேபிக்காரர் பெரியாரை கேவலமாக பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பேசுகிறாரு. ஆனால் எங்களுக்கு தலைவர் பெரியாருன்னு இவங்க சொல்லி இவர் சொல்கிறாரு, விஜய் சொல்கிறாரு. எவ்வளோ முரண்பாடான ஆட்சி பாருங்கள். என்ன எவ்வளோ முரண்பாடு இருக்குது. இது இளைஞர்களுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அரசியல் உணர்வு இருக்கா? அதுதான் பிரச்சனை. இந்த இளைஞர்கிட்ட இப்படி சொன்னீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. யார் பெரியார் அப்படிங்கிறான், அவர் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாருங்கிறான். அவனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ குதிரை பேரை நடக்குதுன்னா அப்படியா, இல்லை அவங்களா விரும்பி தானே வர்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அரசியல் வரலாறு, பழைய காலகட்டங்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி, கலைஞர் என்ன நடந்துச்சுன்னே இளைஞர்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் கோட் படம் முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது. பார்ப்போம். வெறும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் போட்டு இந்த ஆட்சி வரலை. எல்லா ஏஜ் குரூப்னரும் தெரிஞ்சோ தெரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ போட்டு தான் அந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. இனி என்னெல்லாம் நடக்க போகுது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஜோசியை பற்றி கூட சொன்னீங்க. அவர் பேட்டில் சொல்கிறாரு நான் பெரிய நாத்திகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இது எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். ஒரு ஜோசியர் எப்படிங்க நாத்திகராக இருக்க முடியும்? கடவுள் இல்லைன்னு அவருக்கு தெரியுது, ஆனால் அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கள நீ ஏமாத்துற. அப்போ உனக்கு அவர் சொல்கிறார், முருகனுக்கு ஒரு சக்தி இல்லைங்கிறாரு. இதை ஒரு பெரியாரிஸ்ட் உட்காந்து சொல்லியிருந்தா இந்நேரம் ஆர்எஸ்எஸ் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கும். ஒரு பெரியாரிஸ்ட் உட்காந்து இந்த முருகனுக்கெல்லாம் சக்தி கிடையாதுங்க, இந்த முருகன் பிள்ளையாருக்கெல்லாம் சக்தி இல்லை, இது சிலைதான் என்று ஒரு நாத்திகர் சொல்லியிருந்தா நீ என்னென்னப்ப. ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் ஒரு ஜோதிடர் உட்காந்து அதுக்கெல்லாம் சக்தி கிடையாது, முருகனை நம்புறீங்களா, முருகனுக்கெல்லாம் ஒரு சக்தி இல்லை அப்படியே சொல்கிறாருங்க. நான் சொல்லலை. ஆனால் முருகன் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது நடக்கும். அதாவது முருகன் மீது நம்பிக்கை இல்லை, இவர் மீது நம்பிக்கை வைக்கணும். இவர் ஜோசியம் எப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதை மக்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு நமக்கு கடவுள் பேரை சொல்லி ஜோசியம் பார்த்து நம்மளோட பணம் பறிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் தான் கவர்மெண்ட்டையே வழி நடத்துகிறாரு. இவர் தான் சீஃப் மினிஸ்டரோட ஃப்ரெண்டாக இருக்கார். இவர் தான் விஜயை பாராட்டுறாரு. இவர் தான் விஜயை பிரைம் மினிஸ்டர் ஆகுன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் தயவு செய்து இது என்ன நடக்குது, ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி நடக்குதுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அடுத்த எலெக்ஷனில் மோடிக்கு இது குறையுது, விஜய்க்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பார்க்குறீங்க இப்படி தாங்க அவங்க உருவாக்குவாங்க நபர்களை. விஜய் இப்போ கேட்டிங்கன்னா விஜயா அப்படி சொன்னார், அது ஜோசியக்காரர் தானே சொன்னாருங்குவாங்க. பிம்பங்களை இப்படி தானே உருவாக்குவாங்க. குஜராத் இப்படி தானே கட்டமைச்சாங்க. குஜராத் சிங்கப்பூர் மாதிரி இருக்குனாங்க. மோடிக்கான பிம்பத்தை தரும்போது இங்கே உட்காந்துருக்கவங்க யாரும் தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்ல குஜராத் செமையாக இருக்காம்பா, சிங்கப்பூர் ஆயிடுச்சான், இப்போ இதாகிடுச்சான், அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லி இது உருவாக்கப்பட்டு வந்தவர் தான் மோடி. அத்வானி தான் அடுத்த பிரதமருங்கிற ரேஞ்சு இருந்தது. அத்வானியவே காலி பண்ணிட்டு தான் இவங்க வந்தாங்க. அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய், தீனதயாள் உபாத்யாய், இவங்கெல்லாம் பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்குனவங்க. பாரதிய ஜனசங்கத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா பார்ட்டியை உருவாக்குனவங்க. அவங்களையே வழிகாட்டும் குழுன்னு போட்டு தனியாக உட்கார வச்சுட்டாங்க இல்லையா. அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி, இவங்களையே மோடி ஓரமாக இருங்கன்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு போட்டார் இல்லையா. இப்போ வரையும் அத்வானி என்ன செய்தியில் வர்றாரு? அத்வானி ராமர் கோயில் கட்டும்போது கூட அத்வானி இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரு பிம்பம் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்க கட்சி தலைவர்களை கூட ஓரங்கட்டி வச்சுட்டு புது தலைவர்களை உருவாக்குவாங்க. அந்த வகையில் இப்போ விஜய்க்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ இந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதுவும் அவர் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது
அடுத்த பிம்பத்தை இந்திய அளவில் விஜய்க்கு கட்டமைக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா மீண்டும் பேசியிருக்காரு. வந்து அவர் வந்து ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டியன், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குங்கிற மாதிரி பேசுகிறார். அவர் அந்த ஜேசிடி பிரபாகர் அந்த பைபிள் வாசிக்கும் போதே நானாக கண்டித்து வீடியோ போட்டேன். அது தவறு தான். இவர் எதுக்கு பைபிள் வாசிக்கிறாரு? சபாநாயகர் அரிஸ்டாட்டிலை பற்றி பேசு, அலெக்சாண்டரை பற்றி பேசு, சாக்ரட்டிஸை பற்றி பேசு, பிலாசபி பேசு. சபாநாயகருங்கிறது ஒரு அறிவார்ந்த இடத்துல உட்காந்து ஒரு பெரிய சபையை நடத்துகிறவங்க. அந்த அரசவைகளில் நடுநாயகமாக உட்காந்துருக்கிறது வந்து அப்படி நடுநிலையாக இருந்து ரெண்டு தரப்பு வாதங்களையும் அழகாக கோர்க்கணும். இந்த மாதிரி வரலாற்று கிரேக்க ரோமத்தில் நடந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லுங்கள். சங்க இலக்கிய அரசவை எப்படி இருந்ததுன்னு பேசுங்க. எதுக்கு பைபிளை சொல்கிறீங்க? அப்போ ஹெச் ராஜா கேட்பாருன்னு தானே. இது எல்லாமே ஒரு கான்செப்டுங்க. ஒரு கிறிஸ்டினை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். ஆனால் அவர் கருப்பு போட்டு வச்சுருப்பாரு, கையில் கயிறு கட்டியிருப்பார், சூரசம்ஹாரம்னு கோயிலில் போய் கும்பிடுவார். ஆனால் கேட்டால் அவர் கிறிஸ்டின் தானே. எதுக்கு திருச்செந்தூர் கோயில் வரையும் போகிறப்ப நீங்கள் என்ன எதுவுமே சொல்லலை? திருச்செந்தூர் கோயிலுக்கு போனப்போ ஹெச் ராஜா ஏன் கண்டிக்கல? கிறிஸ்தவர் எப்படி எங்கள் கோயிலுக்குள்ளே வரலான்னு. இதே ஒரு ஏழை கிறிஸ்டின் போயிருந்தால் அவங்க விட்டுருப்பாங்களா இவ்வளோ மரியாதை செலுத்துவதை? அதனால் சும்மா விஜய் கிறிஸ்டினா இந்துவாங்கிறது முக்கியம் இல்லைங்க. கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஹெச் ராஜா இப்போ விமர்சிக்கிறாரு. இந்த ஜோசியர் நியமனம் பண்ணப்போ ஹெச் ராஜா கண்டிச்சாரா? புரிதுங்களா? எனக்கு என்னமோ விஜயை சுற்றி பாஜக ஆதரவு நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. ஹெச் ராஜா சும்மா எதிர்க்கிற மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது ஒரு குழந்தைகிட்ட ஓட்டு கேட்டது ஒரு தார்மீக ரீதியாக சரியான கேள்வி எழுப்புனீங்க. அது மாதிரி இப்போ வந்து அதிமுக ரெண்டாவது பிளந்து அதில் ஒரு பகுதியை மட்டும் போய் பார்த்துருக்காரு. இப்போ அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி விசிக ரவிக்குமார் கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு. வந்து இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தார்மீக ரீதியாக சரியா இல்லை? இது குதிரை பேரம் தானே. இதுவும் எந்த முதலமைச்சரும் இவ்வளோ ஓப்பனாக வீட்டுக்கு போனது கிடையாது. இவர் வீட்டுக்கே போகிறாரு. எங்கேயுமே நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டாக இன்றைக்கி போய் அவங்கள நேரடியாக சந்திச்சா பேசுனா அதுக்கு என்ன அர்த்தம்? திரைமறைவாக தான் நடக்கும். இவங்க எல்லாத்தையும் ஓப்பனாகவே பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க போனால் நீங்கள் யார்கிட்ட போயிருக்கணும்? எடப்பாடிகிட்ட தானே போயிருக்கணும். அதிமுக தலைவர் யார்? எடப்பாடி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி. எந்த அடிப்படையில் போனாலும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தானே போகணும். சிவி சண்முகத்திட்ட போய் என்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள்? எஸ்பி வேலுமணிகிட்ட போய் என்ன ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க நீங்கள்? ஸ்டாலின்கிட்ட போய் தானே ஆசீர்வாதம் வாங்கினாரு. அன்பில் மகேஷ்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரு. தங்கம் தென்னரசிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரா? பிடிஆர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினாரா? யார்கிட்ட வாங்கினார்? ஸ்டாலின். அவர் தான் கட்சி தலைவர், அவர் தான் முன்னாள் முதலமைச்சர். அவர்கிட்ட போய் கேட்டீங்க, கரெக்டு. வைகோட்ட போய் தானே வாங்கினீங்க. மதுரையில் இருக்கக்கூடிய பூமிநாதன்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்க, மதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர் நீங்கள் அப்படின்னு. யார்கிட்ட போனீங்க? வைகோட்ட தானே போனீங்க. இடதுசாரிகள் அப்படி தானே. தலி ராமச்சந்திரன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினீங்க. கட்சி செயலாளர்கிட்ட தானே போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்தீங்க. அப்போ எல்லா கட்சிக்கும் மாநில செயலாளர் தலைமை பொறுப்புகள் உள்ளவங்கள்ட்ட போனீங்க. அதிமுகட்ட மட்டும் எங்கள் தலைமை பொறுப்பு விட்டுட்டு சிவி சண்முகத்திட்டையும் வேலுமணிட்டையும் போகிறீங்க. அவங்க பிளவு சக்தியாக இருக்கிறாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ இது குதிரை பேரமான சந்தேகம் வர்றதுல 100 விழுக்காடு நியாயம் இருக்குல்ல. அவன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்கள அமைச்சர்கள் அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். பிரேமலதா ஓப்பனாகவே கேட்டாங்கல்ல. உதயநிதி கேட்டதை விடுங்க, அவர் திமுக காரர் கேட்குறாரு. தேமுதிக ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் கரெக்டாக கேட்டாங்கல்ல. பிரேமலதா தான் சட்டசபையில் வந்து பட்டையை கிளப்புறது. ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சிங்கம் மாதிரி போய் கர்ஜிக்கிறாங்க. கேட்டாங்களா இல்லையா? மூஞ்சியை முடிச்சுட்டு போனது யார்? மூஞ்சியை மூடிட்டு போய் நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே, உங்கள் காருக்குள்ளே வந்தது யார்? பிரேமலதா கேட்டாங்களா? சட்டமன்றத்தில் நான் கேட்கல, சட்டமன்றத்தில் கேட்ட கேள்வி. இதுக்கே அவங்க பதில் சொல்லணும். கேட்டால் குதிரை பேரம் அல்ல, குதிரை வேகம்ங்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் வேணும். எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் இது என்ன ஆகும் உங்களுக்கு பதவி? கட்சி தாவல் தடை சட்டத்தில் இவங்க எம்எல்ஏ பதவியே இருக்கக்கூடாது சார். கொறடாவுக்கு மீறினா அவன் எம்எல்ஏ கிடையாது சார். ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக நான் சுயேட்சை ஆவதற்கு இந்த நாட்டில் எந்த தடையும் இல்லை. நீங்களும் எம்எல்ஏ ஆகலாம், நானும் எம்எல்ஏ ஆகலாம். என் முகத்தை காண்பித்து, என் செல்வாக்கை காண்பித்து நான் வாக்கு வாங்கியிருந்தேனா எந்த கட்சியும் எந்த குரடாவும் என்னை கட்டுப்படுத்தாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டலை, எடப்பாடி இவங்க முகத்தை காமிச்சு தான் நான் ஓட்டு வாங்குறேன். விஜயபாஸ்கர் யார் முகத்தை காமிச்சு ஓட்டு வாங்கினாரு? எடப்பாடி, எம்ஜிஆர், ரெட்டலை, ஜெயலலிதா, அதிமுகங்கிற கட்சி பாரம்பரியம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தானே விஜயபாஸ்கருக்கும் மயிலத்தில் சிவி சண்முகத்துக்கும் இவருக்கு வேலுமணிக்கு தொண்டாமுத்தூர்லையும் ஓட்டு கிடைக்குது. எஸ்பி வேலுமணிங்கிற தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இவ்வளோ வாக்கு கிடைச்சிச்சா? அப்படி இன்னும் நீங்கள் நின்று வெற்றி பெற்றிருந்தா யாரும் கேட்க போகிறது கிடையாது. எஸ்பி வேலுமணி இன்னார்ப்பா, அவரை யாரையா கட்டுப்படுத்துறது? இவங்களாம் சுயேட்சையாக நின்று ஜெயிச்சாங்கன்னா பரவாயில்ல. ரெட்டலை சின்னத்தில் தானே சார் நிற்கிறீங்க. இரட்டை இலை, அஇஅதிமுக, எடப்பாடி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த பிம்பங்கள் தானே உங்களுக்கு வாக்களிச்சிச்சு. இதை கழிச்சிட்டா உங்களுக்கு வந்து 130% ஓட்டு கூட கிடைக்கும். நீங்கள் வாங்கின வாக்குகளை 30 விழுக்காடு கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. மயிலத்தில் சிவி சண்முகம் தனிப்பட்ட முறையில் நின்று எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும்ல. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா இது குதிரை பேரன்னு சொல்ல முடியாது.
ரெட்டலை சின்னம் சார். ரெட்டலை சின்னம்னா அக்னி கிருஷ்ணமூர்த்தி கொறடா சொன்னது தான் இது. அப்புறம் எது கட்சி கொறடான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் எது கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. இது எதையும் மதிக்காமல் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கட்சி தாவல் தடை சட்டம்னா என்ன, கொறடானா என்ன, இப்படி வரலாமா? இப்போ விஜய்க்கு வாக்களித்த அந்த ரசிகர்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஓ விஜயனா குறைஞ்சிருக்கு, அவங்க வந்து கொடுக்குறாங்க போல அப்படின்னு. இப்படிலாம் கொடுக்க முடியாது சட்டமன்றத்தில். அப்போ இந்த அரசியல் இருக்குது. சட்ட நடவடிக்கை எடுக்குமா? சபாநாயகர் நேர்மையாக நடந்துக்குவாரா? தெரியல. எடுக்கணும், நியாயப்படி நடவடிக்கை எடுக்கணும். பட் அவருக்கு இபிஎஸ்ஸை ஏற்கனவே பிடிக்காது. ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸோட ஆதரவாளராக தான் இருந்தார். அதனால் அவர் யார் பக்கம் இருப்பார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ இவங்க ஆதரவு பெற்றாங்க அப்படின்னா அப்போ இவங்க விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அவங்களோட நிலைப்பாடு என்ன நினைக்கிறீங்க? நியாயப்படி இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வெளியே போகணும். ஆனால் வெளியே போனாலுமே அவருக்கு ஆள் இருக்குது. விஜய் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். இவங்க போனால் அவங்க ஏன் கவலைப்படுவோம்? இன்னும் சொல்ல போனால் இவங்க போகிறது விஜய் ஃப்ரீயாக நினைப்பார். ஏன் வந்தே மாதத்துக்கு தடை போடுறாங்க, இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஜோசியரை போட்டால் ஐயோ இவங்க ஆதரவு கொடுத்ததுலேருந்து பிரச்சனை அப்படின்னு தான் நினைப்பார் விஜய். ஆனால் இவங்களாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சிவி சர்மா, எஸ்பி வேலுமணிலாம். ஏன்னா அவங்க பிஜேபிட்ட ஆல்ரெடி ட்ரெயினப் ஆகியிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட்டை எப்படி ஆதரிக்கணும்னு. அதனால் இவங்க சப்போர்ட் பண்ணால் விஜய்க்கு ஈஸியாக தான் இருக்கும். தார்மீக அடிப்படையில் இவங்க கொடுத்தா அவங்க வெளியே போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம் எப்படி போகுது. விஜய் வந்து அந்த ஒரு பிரச்சாரமாக பிரசம்னு வச்சது வந்து அவங்க தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி அப்படிங்கிறது தான். இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அந்த தூய சக்திங்கிற கான்செப்ட் உடஞ்சி போயிடும். உடஞ்சி போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு அவர் வீட்டுக்கு போகிறாரு, இங்கே அடுத்த நாள் இவங்க ஓட்டு போடுறப்பயே தூய சக்திங்கிறது உடஞ்சி போச்சே. அது ரொம்ப உடஞ்சி போச்சே. அது எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? ஒரு திமுக மாதிரி இல்லை, அதிமுக மாதிரி இல்லை, ஒரு பைசா ஊழல் பண்ண மாட்டாருன்னா, எடுத்தோடனே குதிரை பேரம் 25 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காருன்னா, அப்புறம் எஸ்பி வேலுமணி மினிஸ்டர் ஆகிறதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு. விஜயபாஸ்கர் மீது ஏகப்பட்ட வழக்கு, குட்காலேருந்து எல்லார் வழக்கும் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், புதுசாக ஒருத்தர் வரணும்னு சொல்லி தானே ஓட்டு போட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்கள அமைச்சர்களை சேர்த்ததுக்கப்புறம் எப்படி தூய சக்தி? உங்களை ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது.